என்ன மக்களே, இந்த கனியக்கா போனதுக்கப்புறம் சபரநாதனும் விக்ரமும் வேற மாதிரி ஒரு ரூபத்தில் வந்து இருக்காங்க. மேபி இது டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் அப்படிங்கிறதுனால இப்படிலாம் வந்து விளையாடுறாங்களா, இல்லை ரியலாகவே லிட்ரலாகவே இவங்களால இவ்வளோ தூரம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் வந்து வந்திருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட சம்பவத்தை தான் சபரி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா லீடர் போர்டில் அவர் தான் வந்து நம்பர் 1 வந்திருக்கார். டிடிஎஃப் டாஸ்க்கை பொறுத்த வரலையும் 5 டாஸ்க் வந்து இப்போதைக்கு வந்து முடிஞ்சிருக்கு. இந்த 5 டாஸ்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் தான் அதிகப்படியான ஸ்கோர் வாங்கி நம்பர் 1 இடத்துல வந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் 4 வந்து வெற்றியும் பெற்றிருக்காரு. ஸோ என்ன டாஸ்க்கு எப்படி அடித்தார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது தாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக் நான் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக் போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். டாஸ்க் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோர புடி அப்படிங்கிறது தான் டாஸ்கோடைய பேர். ஓகேங்களா, இது எப்படி வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. மேபி பிடிச்சிக்கிட்டே வந்து நிற்கணுமா அப்படின்றது தான் யோசிக்கிற மாதிரி வந்து இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு டாஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நின்றுக்கிட்டே வந்து இருக்கிற மாதிரி தான் ஒரு டாஸ்க் வந்து கொடுத்தாங்க. அதில் சுபிக்ஷா வந்து தரமான ஒரு சம்பவத்தை வந்து பண்ணாங்க. அதே போல் அரோரா. ஸோ இவங்க 2 பேருக்கும் லிட்டரலாக கை இப்போ வரைக்குமே தூக்க முடியல. அவ்வளோ பெயினோடு தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து இருந்துகிட்ருக்காங்க. அந்த ஒரு டாஸ்க்குக்காக அவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டாங்க. பட் இனி வரும் காலங்களில் என்னென்னலாம் டாஸ்க் வருது அதுக்கெல்லாம் எஃபர்ட் போட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. லிட்டரலாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பட் அரோரா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நேற்று டாஸ்க் 2 வந்து பார்த்திங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டோரப்புடி அப்படிங்கிற ஒரு டாஸ்கில் ஒரு சூப்பர் சம்பவம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சபரிநாதன் வந்து பண்ணியிருக்காப்புல. அவர் தான் வெற்றியும் பெற்றிருக்காரு. 9 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காரு. ஸோ ஆக்சுவலாக இப்போ எல்லாருமே எப்படி பேசிகிட்டு இருக்காங்க, குறிப்பாக இப்போ கூட லைவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி மற்றும் சாண்ட்ரா அவர்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கனி எவிக்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த பசங்களுடைய போக்கே வந்து மாறிடுச்சு. டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியுது, கேர் பண்ணிக்கிறாங்க, ரொம்ப அழகாக பேசுகிறானுங்க, அம்பலாக பேசுகிறானுங்க. நான் தூங்கிட்டு இருக்கும்போது இல்லை, நான் தூங்கிட்டுருக்கேன், தூங்குறதுக்காக படுத்துட்ருக்கேன். அப்போ வந்து அவங்க கத்தி பேசும்போது, டேய் பார்வதி இருக்காடா, தூங்கிட்டு இருக்காடா, கொஞ்சம் அமைதியாக பேசுங்களா, இல்லை வெளியே போகலாம் வாங்கடா அப்படின்னு சொல்லியெல்லாம் வந்து பேசுகிறானுங்க. இதெல்லாம் இதுக்கு முன்னாடியெல்லாம் இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடியெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. கனியோடைய நிழல்லே வந்து இருந்ததுனால அவங்கள மீறி எதுவுமே இவங்களால பேச முடியல. இப்போ சபரியெல்லாம் பாருங்கள் எப்படி பேசுகிறாப்புல. என்னெல்லாம் வந்து கமருதீன் வந்து அவ்வளோ அக்ரெசிவாக ஹேண்டில் பண்ணும்போது வந்து அவ்வளோ தூரம் கத்தி விட்டாப்புல, சண்டை போடுறாப்புல, டாஸ்க் எவ்வளோ சூப்பராக வந்து பண்ணுறாரு. அதே போல் தான் விக்ரமு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து அந்த கனியோடைய நினைவில் வந்து இருந்தாங்க போல் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுலேயும் பிராப்டப் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்க அம்மா வந்து இல்லாத போது இவங்க தான் அதை டேலி பண்ணியிருக்காங்க. அதனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து இருந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இவங்ககிட்டே இருந்தாங்களா அப்படிங்கிறது வந்து தெரியல. பட் எண்ட் ஆஃப் தி டே அவங்க போனதுக்கப்புறம் இவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் சூப்பராக வந்திருக்கு, வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்வதி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ டிடிஎஃப் டாஸ்க் வின்னர், அதாவது 4th டாஸ்க் வின்னர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சபரிநாதன். ஸோ இதை பற்றின ஒரு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.